கர்த்தருக்குள் சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வு கிமு 1903ஆம் ஆண்டில் நடைபெற்றது. தீனாளின் துயரமான வரலாறு என்பதை குறித்ததான பாடத்தை இதிலே நாம் பெறுகின்றோம். முதலாவதாக சீகேம் தீனாளை தீட்டுப்படுத்துதல் என்பது பற்றி 1 முதல் 3 வசனங்களிலே இருக்கிறது. அது என்னவென்று பார்க்கும்போது, இவர்கள் யாக்கோபு தனது குடும்பத்தோடு சுக்கோத் என்ற இடத்தில் குடியிருக்க தொடங்கி 7 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற ஒரு துயரமான நிகழ்வு பற்றிய வரலாற்றை இங்கே நாம் பார்க்கின்றோம். 1910 அவர் சுக்கோத்திலே குடியிருக்க தொடங்கினார். இந்த சம்பவம் 10க்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு 1903ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கிறது. இதை குறித்ததான காரியங்களை இன்று பார்க்கின்றோம். லேயால் யாக்கோபுக்கு பெற்ற மற்றும் யாக்கோபுவின் ஒரே மகளான தீனாள் எமோரிய தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். ஊர் சுற்றி பார்க்க புறப்பட்டாள். ஒரே மகள் என்பதனாலே ஒருவேளை அவர்கள் தீனாளுக்கு அதிகமான செல்லம் கொடுத்து வளர்த்திருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இங்கே வசனத்தில் என்ன பார்க்கின்றோம்? அதே 34:2-3 வசனங்கள்ல, அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினாள் என்று வசனத்தில் கூறப்படுகிறது. ஒரு பெண் வெளியே சுற்றி பார்க்க சென்ற போது அவளுக்கு நேர்ந்த ஒரு கொடுமையான நிகழ்வு இது. அவளை ஏமோரின் குமாரன் சீகேம் என்பவன் பார்த்து, அவன் பெரிய செல்வந்தன், பணக்காரன், அந்த இடத்துல கவர்ந்து கொண்டு போய் அவளை கற்பழித்து விட்டான். அவள் செய்தது தவறுதான். யாரு? சீகேம் செய்தது தவறுதான் என்றாலும் அவன் அவளை கைவிட்டு விட மனதில்லாமல் இருந்தான். அதை நாம் பாராட்டியாக வேண்டும் நிச்சயமாகவே. 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் என்று சொல்லப்படுகிறது. ஆக அவள் மேல் இருந்த ஆசையினாலே அவளை தூக்கி கொண்டு போய் அவளோடு சயனித்து விட்டான். ஆனாலும் கூட அதற்கு பிற்பாடாக அவனுடைய ஆசை அதிகமாயிற்று. நிச்சயமாக இவளோடு நாம் வாழ வேண்டும், அவளை கைவிட்டு விடக்கூடாது என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அடுத்ததாக 4-12 வரைக்கும் பார்க்கும்போது தீனாளின் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த முதல்ல சொன்ன கொடுமையான நிகழ்வு நடந்த பிற்பாடு சீகேம் தன் தகப்பன் ஏமோரிடம் சென்று பேசுகிறான். இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறினான். இதே வேளையில் தீனாள் தீட்டுப்படுத்தப்பட்டதை கேள்விப்பட்ட அவள் தகப்பன் யாக்கோபு தனது மகன்கள் மந்தைவெளியிலிருந்து திரும்பும் அளவும் பேசாமல் இருந்தான். இவன் வயசானவன், இவன் என்ன செய்ய முடியும்? அதனால மகன்கள் ஆடு மேய்க்க போயிருந்தார்கள் மந்தைவெளிக்கு. அங்கே அவர்கள் திரும்பும் வரைக்கும் பேசாமல் இருந்தான். அந்த வேளையில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் தீனாளின் திருமண விஷயமாக பேசுவதற்கு யாக்கோபிடம் வந்தான். யாக்கோபுவின் மகன்கள் குறிப்பாக லேவியும் சிமியோன் கூட பிறந்தவர்கள் இல்லையா? யாக்கோபுவின் மகன்கள் தங்கள் சகோதரிக்கு செய்யப்பட்ட மதிகெட்ட செயல் நிமித்தமாக மனம் கொதித்தார்கள், மிகவும் கோபம் கொண்டார்கள். ஆனாலும் அவருடன் பேசிய ஏமோர் தனது மகனான சீகேமின் மனது தீனாள் மேல் பற்றுதலாய் இருப்பதால் அவளை அவனுக்கு மனைவியாக கொடுக்கும்படி கேட்டான். யாரு? ஏமோர். கேட்கிறான், என் மகன் உங்க மகளை ரொம்ப நேசிக்கிறா,
அதனால அவளை என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க என்று சொல்லி கேட்கிறான். மேலும் அவன் யாக்கோபிடமும் அவன் மகன்களிடமும் கூறியதன் சாராம்சம் என்னவென்றால் ஒரு 3 காரியங்கள் அவன் சொல்லுகிறான். 4 to 12 வசனங்களை வருது. அவர்கள் 2 குலத்தார்களும், இவர்கள் எபிரேயர்கள். யாரு? யாக்கோபு ஆபிரகாம் வழி வந்ததுனால எபிரேயர் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் எபிரேயர், அவர்கள் எமோரியர். இந்த 2 குலத்தாரும் ஒருவருக்கு ஒருவர் பெண் கொண்டு பெண் கொடுத்து ஒன்றாக வாழலாம். அது ஒரு காரியம் சொன்னாங்க. 2வது, தங்கள் தேசத்தில் யாக்கோபு குடும்பத்தார் குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி இந்த தேசம் பூரா திறந்திருக்குது, நீங்க இங்க வியாபாரம் செய்யுங்க, நிலம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. அடுத்து 3வது காரியம், முக்கியமான ஒரு காரியம் என்ன சொல்றான்? தீனாளுக்காக யாக்கோபு எவ்வளவு பரிசமும் வெகுமதியும் கேட்டாலும் அவர்கள் சொற்படி தயாராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அனுப்பும் போது பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை வீட்டார் சீர்வரிசை கொடுப்பதும் வழக்கமாயிருந்தது. பரிசம் என்று அதைத்தான் சொல்வார்கள். இந்த காலத்தில் அப்படியே மாத்திட்டாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு திரண்ட செல்வங்களை கொடுத்து தான் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போவது வழக்கமாயிருந்தது. அது மாதிரி யாக்கோபு எவ்வளவு பரிச பணம் கேட்டாலும், எவ்வளவு வெகுமதி கேட்டாலும் நான் தர தயாரா இருக்கிறேன் என்று சொல்லி ஏமோர் சொன்னான். 3 காரியங்கள். எபிரேயர்களும் எமோரியர்களும் ஒன்றாக ஒருவருக்கு ஒரு பெண் கொண்டு பெண் கொடுத்து ஒன்றாக வாழலாம். தங்கள் தேசத்தில் யாக்கோபு குடும்பத்தார் குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்ததை கையாண்டு கொண்டிருக்கலாம். தீனாளுக்காக யாக்கோபு பரிசும் வெகுமதி எவ்வளவு கேட்டாலும் அவர்கள் சொற்படி தர தயாராக இருந்தார்கள் என்பதாக ஏமோர் சொன்னார். இப்ப யாக்கோபின் மகன்களுடைய வஞ்சகமான மறுமொழியை பார்க்கிறோம். அப்போது யாக்கோபின் மகன்கள் தங்கள் சகோதரியை சீக்கியம் தீட்டுப்படுத்தியதால் வஞ்சகமாக பின்வருமாறு பதில் உரைத்தார்கள். வசனத்தை வாசிப்போம். 14 to 17 வரைக்கும் உள்ள வசனங்கள். விருத்தசேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏக ஜனமாய் இருப்போம். விருத்தசேதனம் பண்ணிக் கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமல் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார். ஒரே நிபந்தனை தான் வைக்கிறேன். விருத்தசேதனம் பண்ணி நீ எங்களோட எங்க இனத்தார் ஆகணும்னா நீ விருத்தசேதனம் பண்ணணும் எங்களை மாதிரி. பிரியமானவர்களே, பொதுவாகவே ஆண் பிள்ளைகளாயிருந்தாலும் பெண் பிள்ளைகளாயிருந்தாலும் அவர்களை கண்டிப்புடன் வளர்க்காத போது அவர்கள் சமுதாயத்தில் உள்ள மற்ற மக்களின் பழக்க வழக்கங்களை கண்டு ஈர்க்கப்பட்டு தேவனை விட்டு பிரிந்து வெகு தூரம் போய்விட வாய்ப்பு உள்ளது. தீனால், லேவி மற்றும் சிமியன் ஆகிய விஷயத்தில் இதுதான் நடைபெற்றது. இதன் முடிவு என்ன என்பதை நாம் அடுத்த வீடியோ பதிவில் அறிந்து கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோ பதிவு திங்கள் அன்று வெளியாகும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூபை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.